नंबर प्लेटफॉर्म पर उन्नति यात्रीगण कृपया ध्यान दें। गाड़ी संख्या 12791 सिकंदराबाद से दानापुर जाने वाली सुपरफास्ट एक्सप्रेस எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. பெருசாக லாஜிக்கலாக எதுவும் சொல்ல போகிறதா இல்லை, கொஞ்சம் கிளீஷியாக ஒன்று சொல்ல போகிறேன். இந்த 2 வார்த்தையால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னதுன்னு. காதல். ஏன்னா காதல் தானே எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு காதல் எனக்கும் இருந்தேன்னு இல்லை, இருக்கா. ரோஜா படத்தில் வர புது வெள்ளை மொழி பாட்டு மாதிரி அவன் என் வாழ்க்கையில் வந்தான். ஜெஸ்ஸி. வெக்கப்பட்டு ஓடி போன மாதிரி தானே இருந்தது. ஆனால் அது அப்படி இல்லை. சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது. நான் அவன் மேலே காதல் வச்சுருந்தேன், அவன் என் மேலே அன்பு வச்சுருந்தான். ரெண்டுலேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் கொடுக்குற காதலை அவளால் ஏற்றுக்க மட்டும்தான் முடியும், திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் பேர் கிருஷ்ணா ரகுவரன், அவள் பேர் ஜெஸ்ஸி ஃபெர்னாண்டஸ். புரியுதா? புரிஞ்சுக்கோ. பயம், காதலிக்க பயம், ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டு போன பயம், அப்படி நிறைய இருக்கு. இருந்தாலும் அவன் சொல்லுவா நான் எவ்வளோ ஸ்பெஷல்னு. எப்படி நான் ஸ்பெஷலானு கேட்கணுமா, தெரியணுமா? எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ். அவன் நினைக்கிற மாதிரி தான் நானும் இருக்கேன், நான் நினைக்கிற மாதிரி தான் அவ்வளோ இருக்கா. இருந்தாலும் காதல் வரணும்ல, வந்தது. ஆனால் பிரச்சனையால் வேண்டான்னு வச்சிட்டான். அப்புறம் அவளுக்கு எனக்கும் பழைய தமிழ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேலே மணிசாரோட படம், அதில் வர காதல். எங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு படம் ஒன்று இருக்கு, பாம்பே, சேகர், ஷேலாபானு எல்லாம். அந்த படத்தில் இருந்தே எப்படி காதலிக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படியெல்லாம் நான் பேசிகிட்டு இருப்பேன், அவளும் பேசுவா. ஆனால் இந்த ரியல் லைஃப்பில் அதெல்லாம் கொண்டு வர மாட்டான், சும்மா சினிமாக்காக பேசுவா. அதனால் நான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எது வேணாலும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் என்கிட்ட பேசலாம். அப்பா அம்மானா உயிர் அவளுக்கு. அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்துப்பா. என்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கா, எப்படியெல்லாம் நடக்காத, காதலிக்காத, நான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. இருந்தால் கூட அவளால் காதலிக்க முடியாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னான். பிடிக்கும், ஆனால் காதலிக்க முடியாது. ஏன்னா நல்லா ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என் கூடயே இருந்தா. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் அவளை காதலிச்சிட்டே இருந்தேன், அதை அவள் பார்த்துட்டே இருந்தா. அவளுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தாலும் காதலிக்க முடியாதே. அப்புறம் என்னத்தை பண்ணுறது? கன்வின்ஸ் பண்ண நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பொறுமையாக மெதுவாக இருந்து எல்லாத்தையும் பேசி. ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் என்னை காதலிக்கக்கூடாதுன்னு. அவளை மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் பேசி பேசி சண்டே ஆயிடுச்சு. அவளும் எவ்வளோ வாட்டி தான் கேட்டதை கேட்டு கேட்டு என்ன பேசுகிறதுன்னே தெரியல. கோதல் நான் ஏதோ பேசிட்டேன், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அவளை. அவள் அப்படியே போயிட்டான். எல்லாமே மாறிடுச்சு. என்னால் எது பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அவளை ஹர்ட் பண்ணிட்டேனே. ஏதேதோ பேசி அவளை கடுப்பேற்றி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணேன், எடுக்கலை. மெசேஜ் பண்ணேன், பார்க்கல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய குடித்தேன், என்னையே ப்ளேம் பண்ணேன். கடைசியில் என்கிட்ட நான் பேசினேன். வேணாங்கிறல்ல பிரயாண்டா, கேட்ட கேள்வியை மீண்டும் கேட்டு கேட்டு இப்படி ஆக்குற. அவளை என் கடுப்பேத்துற. ஆரம்பத்திலிருந்து அவன் சொன்னான்,
முடியாதுன்னா சொன்னான். அப்புறம் ஏன்டா இப்படி ஆகுற? அவன் பின்னாடி போய் அவளால் முடியாது, உன்னை காதிக்க முடியாது, உன் காலை ஏத்துக்க மட்டும்தான் முடியும். இதை புரிஞ்சுக்கோ. ஏன் லூச மாதிரி நடத்துக்கிற? எதுவுமே உன்னை அஃபெக்ட் பண்ணல, அப்படி ஏன் காமிக்கிற? ஏன்டா? ஏன்? நீ நினைக்கிற மாதிரிதான் அவளும் இருக்கா, அவன் நினைக்கிற மாதிரிதான் நீயும் இருக்க. நான் அந்த காதல் இருக்குல்ல, அது வராது, இப்போ வரவே வராது. ஏன் வராது யோசிச்சிருக்கியா? நிறைய அனுபவிச்சிருக்காடா. அவ நிறைய பார்த்துட்டு தான் வந்தா. உன்னை காதலிக்க முடியாதுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னான். அதெல்லாம் உன் மண்டையில ஏறல. இல்ல பாத்துக்கலாம் அப்படியே பின்னாடி போயிட்ட. இப்போ என்னாச்சு? உன் மேலதான் தப்பு கிருஷ்ணா, உன் மேலதான் தப்பு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. கிளியரா தான் அவன் இருந்தா. மட்டும் தான் லூசா இருந்தா. இப்ப என்ன பண்ண முடியும்? எப்படி இருந்தாலும் பல காதல் பண்ணிட்டு தான் முடியும் இல்ல? எல்லாம் சரியிடும் ஒரு நாள். இருந்தாலும் நல்லபடியா என்ன பார்த்துக்கிட்டா என்ன நல்லபடியா நான் கொடுக்கறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு என் கூட நின்னா எனக்கா அது போதும். பாவலுக்காக நான் நிக்கணும்ல. என்ன பண்றது? உயிரோடு இருக்கேனே, விட்டுருவேனா? இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி அவளை பார்க்க தான் போயின்னு இருக்கேன். என் மொத்தத்தில் சந்தோஷத்தை பாரு. எதுக்கு போனோம்? என்னை கூப்பிட்டா பார்க்கணுன்னு சொன்னான். அவ்வளோதான். கொஞ்ச நாள் என்னை காய விட்டா. அதுக்கப்புறம் அவளே வந்தான். திடீர்னு என்னை பார்க்கணுன்னு சொன்னான், பேசணும்னு சொல்லியிருக்கா. அப்போ போய் தானே ஆகணும். என்ன பேச போகிறேன்னு தெரியவே தெரியாது. இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கு. கூப்பிட்டுருக்கால, ஜிம்கெல்லாம் போட்டு ஒரு பொட்டெல்லாம் வச்சு என்ன பார்க்க வர. என்ன அவளை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? என் நெஞ்செல்லாம் அப்படியே இறங்கி போச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் என் கதையே. அவள் எதுக்கு கூப்பிட்டாங்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்ல போகிறாங்கிறதுன்னு தெரியல. கடைசியில் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், லவ் பண்ணாதீங்கப்பா, லைஃபை நல்லா இருக்கும். அதையும் மீறி லவ் பண்ணிட்டேன்னு வை, நீ நினைக்கிற மாதிரி அவளும் அவன் நினைக்கிற மாதிரி நீயும் இருந்தாலே போதும். அப்படின்னு அன்புடன் கிருஷ்ணா.